Good morning 10th standard students. நான் உங்கள் கல்பனா மிஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நியூ சாப்டர் பார்க்கலாம். செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸுங்கிறது. ஆக்சுவலி இதில் 2 செக்ஷன் வருது. நம்பர்ஸை பற்றியும் நீங்கள் படிக்க போகிறீங்க, சீக்வன்ஸை பற்றியும் படிக்க போகிறீங்க. இதில் நம்பர்ஸை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் லாஸ்ட் இயர் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருப்பீங்க லோயர் கிளாஸஸில். இப்போ 10th நீங்கள் படிக்க போகிறது நியூ வெர்ஷன், அதனோட கண்டினியூஷனாக இதை நினச்சிக்கலாம். இது தவிர சீக்வன்ஸுங்கிற இன்னொரு டாப்பிக்கும் படிக்க போகிறீங்க. நம்ம என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத முதல்ல நான் சொல்லிடுறேன். சிக்னிஃபிகண்ட் கான்செப்ட் ப்ரொவைடட் பை ஈக்லிட். ஈக்லிட்ங்கிறவரால் சொல்லப்பட்ட சில கான்செப்ட்ஸை இதில் படிப்பீங்க. அவர் ஈக்லிட் டிவிஷன் லெம்மான்னு ஒன்று சொல்லியிருக்காரு, அதை பற்றி படிக்க போகிறோம். அவர் தான் ஃபாதர் ஆஃப் ஜாமெட்ரி. அதுக்கப்புறம் மாடுலர் அரித்மெட்டிக் படிக்க போகிறீங்க. அப்புறம் சீக்வன்ஸ் பற்றி படிக்க போகிறீங்க. ஃபைனட் சீரியஸ். இந்த 4 கான்செப்டும் இந்த சாப்டரில் படிக்க போகிறீங்க. ஈக்குவல் டிவிஷன் லெம்மா தான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க போகிறது. அது உங்கள் மொதல் எக்ஸசைஸில் இருக்க ப்ராப்ளம்ஸை இதை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறீங்க. ஈக்குவலிடுங்கிறவர் டிவிஷனை பற்றின ஒரு லாவை சொல்லியிருக்காரு. அந்த லா ஈக்குவல் டிவிஷன் லெம்மா அப்படின்னா என்னென்னா A = BQ + R அப்படிங்கிறது தான் அந்த ஃபார்முலா. இதில் ஏங்கிறது டிவிடெண்ட்டு, பிங்கிறது டிவைசரு, Qங்கிறது கோஷன்ட்டு, ஆருங்கிறது ரிமைண்டர். ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற விஷயங்களை நம்ம இப்படி சீக்வன்ஸ் படி எழுதலாம். இப்போ இன்கேஸ் பாரு, 12 நான் டிவைட் பண்ணுறேன். 12 எதால் டிவைட் பண்ணுறேன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோவேன். 12ங்கிறது A, 5ங்கிறது B. இப்போ டிவைட் பண்ணுறப்ப 5 2s are 10 வரும். ரிமைண்டர் என்ன இருக்கும்? 2 இருக்கும். 12 எப்படி பிரிக்கலாம்? 5 2s are 10 + 2ன்னு பிரிக்கலாம். 12ங்கிறது டிவிடெண்ட், 5ங்கிறது டிவைசர். உங்களுக்கு எத்தனை டைம் 5 டேபிளில் வருது? 2 டைம்ஸ். அது கோஷன்ட். மீதி எத்தனை இருக்குது? 2 இருக்குது. அப்போ ஒரு நம்பரை இன்னொரு நம்பரால் டிவைட் பண்ணுறப்ப கிடைக்கிற கோஷன்ட் ரிமைண்டரை வச்சு நம்ம இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணலாம். சரியா? இதில் கண்டிஷன் என்னென்னா எப்பொழுதும் ரிமைண்டர் 0வாவோ அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். நல்லா கவனிச்சுக்கோ. ரிமைண்டர் எப்படி இருக்கணும்? 0வாவோ அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். ஆனால் எதுக்கு மேலே போகக்கூடாதுன்னா உன்னோட டிவிடெண்ட்டுக்கு மேலே போகக்கூடாது. எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறியோ அந்த நம்பருக்கு மேலே போகக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு பாரு, இப்போ 12 நான் 5ஆல் டிவைட் பண்ணுறேன். 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப எப்படி வரும்? 12 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 5s are 10, ரிமைனிங் 2. இப்போ நல்லா கவனி, இந்த 12ங்கிறது தான் A, 5ங்கிறது தான் B, இந்த 2 தான் கோஷன், இந்த 2 தான் ரிமைண்டர். இவங்க சொன்ன கண்டிஷன் என்ன சொல்லியிருந்தாங்க? ரிமைண்டருங்கிறது 0வாவோ 0க்கு மேலே இருக்கணும். ஆனால் எதை விட கம்மியாக தான் இருக்கணும்? டிவிடெண்ட்டை விட கம்மியாக இருக்கணும். பாரு, இங்கே இருக்க ரிமைண்டர் 2 தானே, இது 0 விட பெருசாக தானே இருக்குது. எதை விட கம்மியாக இருக்குது? டிவிடெண்ட்டை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். 5ஐ விட கம்மியாக இருக்கா? இதான் இங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாரு, அதே தான் இங்கே ரிமைண்ட் பண்ணி விட்ருக்கேன் உனக்கு. எப்பொழுதுமே ரிமைண்டர் டிவைசரை விட கம்மியாக இருக்கணும். ரிமைண்டர் 0வாக இருக்கிற பட்சத்தில் இந்த ஃபார்முலா என்னவாக மாறும்? ரிமைண்டர் 0வாக இருந்ததுன்னா A = BQவாக மாறும். இதோட மீனிங் என்ன? இதோட மீனிங் என்னடா? A எக்ஸாக்டாக Bஆல் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாரு. 10 5ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ எப்படிடா வரும்? 10 5ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2 5s are 10ன்னு வருமா? ரிமைண்டர் என்னது? 0. இதை இந்த ஃபார்மில் எழுதலாமா? 10 5ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 2s are 10. அப்போ ரிமைண்டர் என்னது? 0. நல்லா கவனி, இது டிவிடெண்ட், இது டிவைசர், இது கோஷன்ட், இது ரிமைண்டர். ரிமைண்டர் 0வாக இருக்கப்ப உனக்கு என்ன இருக்கும்? ஏங்கிறது எப்படி இருக்கும்? B + Qங்கிற ஃபார்மில் இருக்கும். B × Q ஃபார்ம். பார்த்தியா? A = B Q.
அப்போ இது ஒரு இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்டு ஒன் வேர்டில் கேட்கலாம்.